பார்த்தீங்க அப்படின்னா வண்டி நிறுத்த முடியல அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல. ஸோ இப்போது என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்க போயிட்டுருக்கோம். அங்கேருந்து இங்கே வரதுக்கு நடக்க முடியல அப்படின்னா இன்னும் நடக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆட்டோவில் வந்து இங்கே என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். அதுக்கு வந்து ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எங்கேருந்து இங்கே சிட்டிக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சிட்டிக்கு போனாலும் சரி மினிமம் 50 rupees வந்து சார்ஜ் பண்ணிடுறாங்க ஆட்டோவில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க கூடிய சேர்த்து பாருங்கள். கால்வாசி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது இந்த ஜூக்குள்ளே, மைசூர் ஜூக்குள்ளே அப்படின்னு. ஸோ இந்த மைசூர் ஜூவோட டிக்கெட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு அடல்ட்டுக்கு. நீங்கள் பெங்களூரில் எப்படி பன்னார்கேட் ஜூ இருக்கோ அது மாதிரி ஜூக்கு நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னா இங்கே வரதுக்கு உங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு சில அங்கேருந்து ஒரு சின்ன சின்ன அனிமல்ஸ் வந்து டிஃபர் ஆகிருக்கும். ஸோ ஐ மீன் அடல்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு நீங்கள் டைம் இருக்குது, ட்ரெயினுக்கு டைம் இருக்குது, இல்லை பஸ்க்கோ டைம் இருக்குது அப்படின்னா இங்கே ஷோராக வந்துட்டு போகலாம். இல்லை நீங்கள் ஜூக்கே வந்ததில்லை, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வரணும், உங்கள் ஃபேமிலி பார்த்ததில்லை அப்படின்னா வரத்துக்கும் நல்ல பிளேஸாக இருக்கும். பட் ஒரு 3 கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூக்கு சுற்றி இருக்குது. ஸோ அந்த 3 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எல்லா அனிமல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா தூரமாக இருக்குது. அந்த அளவுக்கு என்னால் இந்த மொபைலில் காமிக்கவும் முடியல. ஜூம் பண்ணால் பிக்சல்ஸ்லாம் உடையுது. ஸோ அதனால் ஜஸ்ட் அனிமல்ஸ் மட்டும் காமிப்பேன். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இந்த அனிமல்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நினச்சிங்க அப்படின்னா ஷோராக ஒரு வந்துட்டு போகலாம். ஸோ இது வரைக்கும் நான் ஒரு கால்வாசி தூரம் பார்த்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அந்த இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் போக போக எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வாங்க. ஸோ
இப்போது பாதி வழியிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜீப்ராலாம் போகிற வழியிலே பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு ஒரு சின்ன வே இருக்குது. இந்த பக்கம் ஒரு சர்வீஸ் ரோடு மாதிரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 1 hour ஆகிடுச்சு. இன்னும் கால்வாசி தூரம் தான் முடிச்சிருக்கோம். இன்னும் முக்கால்வாசி தூரம் முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டா கொஞ்சம் தெம்பாக இருக்குமே அப்படின்னு சாப்பிட போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே ஜூக்குள்ளே ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட போகிறோம். வேறு வழியில் வெளியே போக முடியாது இப்போதைக்கு. ஸோ அங்கே எப்படி இருக்குது ஃபுட்டு, நீங்கள் சாப்பிட்லாமா வேணாமா, எப்படி என்னென்ன மெனூஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். அந்த ஹோட்டலில் நான் உங்களுக்கு நூடுல்ஸும் பரோட்டாவும் காமிச்சிருப்பேன். பரோட்டா வந்து ஓகே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பட் அது கொடுத்த சப்ஜின்னு ஒன்று கொடுத்தாங்க. அது எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அதுக்கு வந்து கோகோனட் சட்னி கொடுத்தாங்க. ரெண்டுமே ஆவரேஜ் தான். நூடுல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்காங்க, அதுலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. நூடுல்ஸும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் பெட்டர் ஜூக்கு வரீங்க அப்படின்னா எய்தர் வெளியே சாப்பிட்டுட்டு வந்துடுங்க, இல்லை ஜூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட போங்க. ஏதோ ஒரு பிளான் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் ஐடியாவில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட் தான் பண்ணும். ஸோ நீங்கள் சண்டே அதுமாக நல்லா சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஷுவராக நீங்கள் வெளியே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஜூவை எப்படியோ ஒரு சில அனிமல்ஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். பார்த்த அனிமல் ஆல்ரெடி தெரிஞ்ச அனிமல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். டெம்ப்ட்டு ஏற்றுற அனிமல்ஸை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போது நம்ம வந்து ரயில்வே மியூசியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வரவங்க மேக்ஸிமம் இதை கவர் பண்ணுறதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போய் இது எப்படி இருக்குது, யாருக்கு சூட் ஆகும், என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பார்ப்போம் வாங்க.